எதிர்பார்க்காத வீடியோ ஹிட் ஆகுது. ஒரு வீடியோ ஹிட் ஆகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க? நான் எங்க ஊர் ஸ்லாங்ல நிறைய வீடியோஸ் போடுவேன். உங்க ஊர் இது? கன்னியாகுமரி. சரி. அங்க வந்து எனக்கு தெரியாம வைரலான ஒரு வீடியோ என்னன்னா சக்கப்பழ வீடியோ ஒன்று, இன்னொன்று புருக்கு சக்க வீடியோ. என்ன பண்ணீங்க? சும்மா தான் வேலிக்கரையில் நின்றுச்சு, ஹாய் ஹலோ வணக்கம், நாங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா எங்கள் ஊரில் புருக்கு சக்க, இதை வந்து நீங்கள் பைனாப்பிள்னு சொல்லுவீங்க, ஆனால் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து புருக்கு சக்கன்னு சொல்லுவோம், வேலி ஓரத்தில் நிற்கும் அப்படின்னு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு என்னன்னே தெரில, திடீர்னு நான் டிக்டாக் திறந்து பார்க்குறேன், 5 மில்லியன் வியூஸில் இருக்குது வித்தின் 2 நாளில். என்னாலே நம்ப முடியல, அப்படி ஒரு வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்லாங் தெரிய வந்துச்சு. அப்புறம் இப்போ நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்க? என்ன வீடியோ போடுறீங்க இப்போ நீங்கள்? சப்ஜெக்ட் வீடியோ போடுவேன். இவங்கெல்லாம் ஒரு அளவு சப்ஜெக்ட் வீடியோ பார்த்தாங்களான்னு கேளுங்க. ஏன்னா இவங்களாம் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு இது தேவை கிடையாது. அவங்க எத்தனை கல்யாணம் பண்ணுறாங்க, இவன் எந்த இதை போய் பார்க்க போகிறான், அதுதான் அவங்களோட வேலை. அவர் டான்ஸரை நான் பார்த்துருக்கேன், நானும் டான்ஸர் தான். ஸோ அவர் ஆடுற டான்ஸ் வந்து அவர் சப்ஜெக்டாக போட மாட்டேங்கிறார். என்னமோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சார், அப்படி முடிஞ்சிருது. அவர் டான்ஸர்னு சொன்னார்ல, எனக்கு ஈக்குவலாக கிளாசிக்கல் ஆட சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் என் ஸ்டைல் ஆடணும், நான் ஒரே ஸ்டெப் தான் போடுவேன். நான் உங்களை சொல்லலையே கிளாசிக்கல். நீங்கள் சாரி ஒரு வழியை கேட்குறாரு சொன்னீங்க. அவர் சொல்கிறாரு லாஜிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஒரு பொழுதும் உங்களை கமெண்ட் அடிக்கவே இல்லை. அவர் சப்ஜெக்டே பார்க்கலன்னு சொல்கிறாருங்க சார், அதுக்கு தான் நான் பேசுனேன் சார். நீங்கள் தான் சொல்கிறீங்க அவர் டான்ஸே ஆட தெரியாது, அவர் ரொம்ப மோசமாக ஆடுறாருன்னு சொல்கிறீங்க. இப்போ சொன்னீங்களே நீங்கள் சார், அவர் ஆடுறத என் சப்ஜெக்ட் யாராவது பார்க்குறாங்களான்னு அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணுறாரு இல்லைங்க சார். இவரும் டான்ஸர் தான், நான் டான்ஸர் தான். அவர் எதை சொல்கிறாரு புரியுதா உங்களுக்கு? எது சப்ஜெக்ட்னா என்ன? அந்த டான்ஸ்ல என்னங்க சார் சப்ஜெக்ட் இருக்குது? அவர் சொல்றது பயாலஜியை சொல்றாருங்க. பாத்தீங்களா, அது கூட உங்களுக்கு தெரியல. நீங்க என்னன்னா எல்லாருமே அவசரமா அவர்களை குற்றம் சாட்டுற துணியிலேயே இருக்கீங்க. எஸ், ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவா எங்களை குற்றம் சாட்டி இருக்காங்க சார். உங்களை எங்க குற்றம் சாட்ட போறாங்க? நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய ஆதங்கம் எல்லாமே சரிதான். காரணம் நீங்க நினைக்கிறது என்னன்னா, இங்க ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பு இருக்கும்போது அதை ப்ராப்பரா வேலிடா பயன்படுத்தலாமே. அதை ஏன் இந்த மாதிரி கோமாளித்தனங்களுக்கு பயன்படுத்துறீங்கிறதா உங்களுக்கு இருக்கிற திரும்ப திரும்ப கேள்வி. அந்த பதட்டத்தில் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ முதல்ல இப்போ கூப்பிட்டுட்டீங்க, அவர் டான்ஸ் ஆட வரேன்டார், வாங்க நீங்கள் அந்த டான்ஸ் ஆடி பார்த்துருவோம் முதல்ல. ஓகே வாங்க, அதே பாட்டு ரிப்பீட் பண்ணுங்கப்பா. இப்போ என்னன்னா பிரதர், நீங்கள் ப்ரொஃபஷனல் டான்ஸரா பிரதர்? ஓகே, நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸ் அளவுக்கு அவர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பயாலஜி டீச்சர்கிட்ட அவரு சேலஞ்ச் கொடுத்தாரு, நான் என்னோட சேலஞ்சை முடிச்சிட்டேன். ஐயோ, நான் அதை சொல்ல. ஓகே, இல்ல சேலஞ்சை விடுங்க பிரதர். இது இல்லப்பா, இது முடிஞ்சிருச்சுப்பா சார். முடிஞ்சிருச்சுங்க சார். அவர் வந்து ஸ்கில்ல கம்பேர் பண்றாரு. இப்ப பாத்தீங்களா, அவங்க ஸ்கில்ல கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல பிரதர், இருங்கப்பா, ஏதோ சொல்ற முயி மஞ்சு பார்க்கவே ஆடின மாதிரி இவ்வளவு பேசக்கூடாது. 2 பேர் ஆடினது கிளாசிக்கல் இல்ல.